வசன பகுதி எடுத்து சிந்திக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன், ஜெபித்தேன். அது என்னன்னா, எலிசாவை குறித்து, எலிசாவினுடைய அழைப்பு, எலிசாவினுடைய ஊழியத்தை குறித்து சற்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாசமும் இந்த எலிசாவினுடைய அற்புதத்தினுடைய மேன்மைகளை நிறைய இருக்கு பாருங்க பைபிளில். அவ்வளவு அர்த்தங்கள் உள்ள விஷயம் இருக்குது. அதிலிருந்து ஒன்றினிலிருந்து நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். வாங்க, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துக்கு வரணும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம்னா, இங்கே எலிசாவை குறித்து இங்கே வார்த்தைகள் வர்றதை பார்க்க முடியும். இந்த எலிசாவை குறித்து என்ன சொல்றாங்க பாருங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனம் 16. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, அபேல் மெகோலோயும் ஊரனான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஆண்டவர் இங்க எலியாட்ட ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லி இந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றார். அதே போல அவன் போய் அபிஷேகம் பண்றான். இரண்டாவது இன்னொரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றார். அதையும் அவன் போய் அபிஷேகம் செய்கிறான். அதே மாதிரி கடைசியாக உன் ஸ்தானத்திலே, வார்த்தைகளை கவனிக்க வேண்டும், உன் ஸ்தானத்திலே சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆக இங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் எலிசாவை நீ போய் அபிஷேகம் பண்ணணும், அவனை தீர்க்கதரிசியாக அவனை அழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்க ஒரு அழைப்பு எலிசாவுக்கு கொடுக்கறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். சரி, இப்படி அழைப்பு கொடுக்கும் பொழுது 2 மிக முக்கியமான வார்த்தைகளை நீங்கள் பைபிளில் பார்க்கும் பொழுது தெளிவாக தெரியும். அந்த 2 வார்த்தைகள் என்னன்னா, எலியா போய் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார் தெரியுங்களா? ஒரு அடையாள முறையில் அவர் அழைக்கிறார். அதே அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்துக்கு நான் வரேன். 19 எலியா எப்படி எலிசாவை அழைத்தார் பாருங்க. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், எலியா எப்படி அழைக்கிறாரு கவனிச்சிங்களா? வா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அல்லது அதற்கு முன்பாக எலியா அவன் மேல் தன் சால்வையை போட்டான். இப்படி ஊழியத்தின் அழைப்பை ஆண்டவர் இப்படி தெரிவித்தார் பாருங்க. இது 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எலிசாவின் மேல ஆண்டவர் சால்வையை போட்டார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனம் 13 பாருங்க. மீண்டும் அந்த ஊழியத்தினுடைய அழைப்பு எப்படி உறுதியாகுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனம் 13. பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று. கவனிச்சிங்களா? இப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அதை அவன் உற்று நோக்கி பார்க்கிறான். உற்று நோக்கி பார்க்கும் பொழுது எலியா எலிசாவுக்கு என்னத்தை கீழே விடுறார்? வசனம் 13ல நமக்கு பதில் இருக்கிறது. 13 சொல்லுது, சால்வை கீழே வந்து விழுந்தது. அப்ப எலியாவினுடைய சால்வை எத்தனாவது முறை வருது? ஏற்கனவே அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் சால்வையை போட்டாரு. இப்ப 2வது முறை பார்த்தீங்கன்னா அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது மீண்டும் சால்வையை போடுகிறார். ஆக 2 முறை பார்த்தீங்கன்னு சொன்னா சால்வை எலிசாவின் மேலே விழுகிறது. ஒன்று சால்வை அவன் மேலே விழுந்துச்சு, இன்னொன்று அவன் மேலே போகும் பொழுது எலியா எலிசாட்ட கீழே சால்வையை போட்டுட்டு போறாப்புல. 2 முறை சால்வை வருதுங்க. இந்த 2 முறை இருக்கு பார்த்தீங்களா? முதல் முறைக்கும் 2வது முறைக்கும் நடுவுல என்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு? அது ஒரு ஊழியக்காரனுக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? முதல் முறை சால்வை விழுந்துச்சு, அதிலிருந்து 2வது முறை சால்வை விழுந்து, அது வரைக்கும் என்னென்ன காரியங்கள்லாம் எலிசாவினுடைய வாழ்க்கையில நடக்குது? அது ஒரு ஊழியக்காரனுக்கு, ஊழியம் செய்ய விருப்பம் உள்ளவனுக்கு, ஊழியத்துக்கு வர வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளவர்களுக்கு இது ஒரு பலத்த பாடமாய் இருக்கிறது. அந்த 2வது முறை சால்வை விழுந்த உடனே எலியாவினுடைய ஆவி ரெட்டிப்பாய் எலிசாவின் மேல வரும் பாருங்க. அதிலிருந்து அவன் செய்த அற்புதங்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஏகப்பட்ட அற்புதம் வரதை பார்க்கலாம். அந்த அற்புதங்களை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த 2 முறை சால்வை வருதுங்க. அதனுடைய விளைவாக அவன் அற்புதங்களை செய்கின்றான். இப்ப
இந்த 2 முறை சால்வை வரும்பொழுது நடுவுல என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது? ஒரு 3 சம்பவங்கள் நடக்குதுங்க. இந்த 3 சம்பவத்திலிருந்து 3 அதிமுக்கியமான பாடங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த பாடங்கள் யாருக்கு? ஊழியத்திலே இருக்கிறவர்களுக்கு, ஊழியத்திலே வர விரும்புகிறவர்களுக்கு, ஊழியத்தை பகுதி நேரமாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு. பாருங்க, ஊழியக்காரனாகிய எலிசா எப்படி இருந்தான்? நாம் அப்படி இருக்கிறோமா? அல்லது ஊழியத்திற்கு நம்ம பிள்ளைகளை கொண்டு வரணும்னு சொன்னா எப்படி கொண்டு வரணும்? எலிசாவை எப்படி ஊழியத்துக்கு கொண்டு வந்தான் என்பதை சற்று பாருங்கள். அப்ப அதே முறையில நாமும் நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி ஊழியத்துக்கு வளர்த்து கொண்டு வர முடியும். சரி, அப்ப நம்ம ஜெபத்தோடு நம்ம படிக்க போகிறோம். எலிசாவினுடைய வாழ்க்கையில இந்த 2 சால்வை அனுபவத்திற்கு நடுவுல என்னென்ன காரியங்கள்லாம் நடக்குது பார்க்கலாமா? ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள தகப்பனே, தேவரீர் மத்திய கிழக்கு நாடுகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எழுப்புதல் தீ பரவட்டும் தகப்பனே. அந்த எழுப்புதல் ஆண்டவரே தேவரீர் வசனத்தின் அடிப்படையில் இருந்து வரட்டும் சுவாமி. இயேசுவானவர் எம்மாவூ சீஷர்களுக்கு பேசின போது அவங்க இருதயம் எல்லாம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே தாப்பனே. அதே போல ஆண்டவரே, எழுப்புதல் எங்களுக்குள்ளாக ஆரம்பிக்கட்டும். வசனத்தின் மீதான தாகத்தை அதிகமாக தாங்க. வசனத்தை படிக்க படிக்க ஜெபத்தின் மீதான தாகத்தை தாங்க. ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவரே ஊழியத்தின் மீதான தாகத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. தேவரீர் ஏனோதானோ என்று இந்த கடைசி நாட்களில் வாழாதபடி வேதத்தை அதிகமாக இரவும் பகலும் நேசிக்கின்ற பிள்ளைகளாக மாற்றித்தாரும் தகப்பனே. இப்பொழுது நாங்கள் படிக்கிற பகுதிகளை ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். இப்போ 3 முக்கியமான தருணங்கள் நடக்குதுங்க. 3 முக்கியமான நிகழ்வுகளில் எலிசாவினுடைய குணம் அழகா வெளிப்படுறதை பார்க்கலாம். 19 நான் மீண்டும் ஒரு கணம் வாசிக்கிறேன். இங்கே எலிசாவை ஆண்டவர் அழைக்கிறார். எலிசாவை ஆண்டவர் எலியாவின் வழியாக அழைக்கிறார். எப்படி அழைத்தார்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு சால்வையை போட்டார், அழைத்தார். அப்படி சால்வையை போட்டு அடையாளமாக அழைக்கும் பொழுது எலிசா எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? இதுதான் முதல் விஷயங்க. ஆண்டவர் அவனை அழைச்சார், எலியா அவனை அழைத்தார். அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்பதுதான் விஷயங்க. 19 பாருங்க. அப்படியே அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். எலிசாவை ஆண்டவர் அழைக்கும் பொழுது எலிசா என்ன செய்து கொண்டிருந்தான்? ஏர் உழுது கொண்டிருந்தான். அவன் எத்தனாவது ஏரை உழுது கொண்டிருந்தான்? 12 ஏர் பூட்டி உழுதவன் தான் சாப்பாத்தின் குமாரனாகி எலிசா என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா எலிசா ஏதோ ரொம்ப ஏழன்லாம் கிடையாது. அவன் நல்ல ஐஸ்வர்யவானாக இருந்திருக்கிறான். நல்ல நிலங்களை வைத்து விவசாயங்களை செய்து கொண்டிருந்த மகன் தான் அவங்க அப்பாவும் அவனும், சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. அப்ப எலிசாவை ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவன் நல்ல செல்வம் மிகுந்தவனாக இருந்தான். சரி, ஏதோ செல்வம் மிகுந்தவனாக இருந்தான். அதனால தான் 12 ஏர் பூட்டி உழுதான், 12ஆம் ஏர் பூட்டி உழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்ம. இப்ப அந்த 12ஆம் ஏர் பூட்டி விழும்போது அங்க இருக்கிற சூழலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சூழல் என்ன? இது 19ஆம் அதிகாரம் பாருங்க. இப்ப 18ஆம் அதிகாரம் அப்படியே உங்களுடைய கண்களை இந்த பக்கம் லெஃப்ட் பக்கம் திருப்புங்க. 18ல வாங்க. 18:45 பாருங்க. ஏன் அவன் ஏர் உழுகிறான் என்று சொன்னால் வாங்க 18:45. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். அப்ப பெருத்த மழை அங்க வந்துச்சுங்க. அதனுடைய விளைவாக விவசாயம் தலை தூக்க ஆரம்பிக்கின்றது. விவசாயம் செழித்தோங்க ஆரம்பிக்கிறது. எப்படி மழை வந்துச்சு? 3 வருஷம் பஞ்சம். 3 வருஷம் எலிசா அங்க ஒண்ணுமே செய்யலைங்க. இப்ப எலியா மீண்டும் கருத்தாய் ஜெபித்தான். மழை வந்துச்சு. மழை எடுத்தான், மீண்டும் மழையை கொடுத்தான். இப்ப அந்த மழையினால எங்க பார்த்தாலும் விவசாயம் நடக்குது. இப்ப அழைப்பு வருகிறது, எலிசாவே என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவன் தாய் தகப்ப என்ன சொல்லியிருக்கணும்? அப்பா 3 வருஷம் ரொம்ப பஞ்சம், என்ன நீ கொஞ்சம் இருந்து இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருக்க கூடுங்க.
புரியுதுங்களா? அல்லது அவனுக்கே கூட தோணி இருக்குங்க. ஒண்ணும் இல்ல. ஆண்டவரே, நான் ஒரு மாசம் கழிச்சு வரேன். கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பெர்மனன்ட்டா வந்துடுறேன். இல்லைன்னா என்ன ஃபோன் போட்டு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க அப்பா, அம்மாவும். ஆகையினால இந்த வேலைய முடிச்சுட்டு அப்புறம் வரேன். அப்படின்னு கூட சொல்லலாங்க அவன். ஆனா அவன் சொன்னானா? இவன் பாருங்க, பணம் பெருத்தவன். செல்வ சீமானாக அவன் இருந்திருக்கான். 2வது நல்ல பிசினஸ், நல்ல விவசாயம் செழித்தோங்குகின்ற காலங்க அது. நல்ல பிசினஸ், இந்த விவசாயத்தை செய்கின்ற ஒரு நேரங்க. 3வது இன்னொரு விஷயத்துக்கு வாங்க. ஆண்டவர் எலிசாவை அழைத்தபோது அவனுடைய பின்னணி என்ன? அவன் ஏழை கிடையாது. நல்ல நேரம் அது. விவசாயத்தை செய்கின்ற அருமையான நேரம் அது. 3வது இங்க 19 அப்படியே அவன் விட்டு புறப்பட்டு போய் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அதற்கு முன்பாக எலியா என்ன சொல்றாரு? அல்லது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 18 வச்சு 19ஆம் வசனத்தை சற்று சிந்திக்க வேண்டும். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். என்ன, இங்க 7000 பேர் இன்னும் இருக்கிறாங்கப்பா. பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் குடும்பத்தை காட்டுறாரு? எலிசாவினுடைய குடும்பத்தை காண்பிக்கின்றார். அப்படின்னா எலிசாவின் குடும்பம் செல்வம் மிகுந்த குடும்பம். எலிசாவின் குடும்பம் அப்பதான் 3 வருஷம் வேலை இல்லை, மழை இல்லை. மழை வந்தனால விவசாயத்தை ஆரம்பிக்கின்ற குடும்பம். இப்ப எலிசாவின் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத ரொம்ப தேவனுக்கு பயப்படுற குடும்பங்க. அதனால தான் ஆண்டவர் எலியாவை அனுப்பி அந்த 7000 பேர்ல ஒரு குடும்பத்துல இந்த எலிசாவை ஆண்டவர் தெரிந்து கொள்கின்றார். அப்ப பின்னணி புரியுதா உங்களுக்கு? எலிசாட்ட நல்ல பணம் இருக்குது. எலிசாட்ட நல்ல வேலை செய்கின்ற ஒரு நேரம் அது. எலிசாவினுடைய குடும்பம் பாகாலுக்கு பணியாத ஒரு குடும்பமாக அது இருந்து வருகிறது. சரிங்களா? அப்ப நீங்க பார்க்கணும், எலிசா அப்படிப்பட்டவனாக இருந்தான். இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல எலியா போய் எலிசாவின் மீது சால்வையை போடுகிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன? நீ புறப்பட்டு வா, எல்லாவற்றையும் விட்டுட்டு புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க. இப்படி சொல்லும்போது அவன் சால்வையை போட்டானா? இப்படி சொல்லும்போது எலிசா ஒரு ரிக்வெஸ்ட்டை வைக்கிறார். இதுதான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு. எலிசா ஒரு ரிக்வெஸ்ட்டை வைக்கிறாரு. அந்த ரிக்வெஸ்ட் என்ன? வசனம் 20, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனம் 20. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவிடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் யாரு? எலியா. போய் திரும்பி வா, நீ போய் ஃபைனலாக அப்பா அம்மாலாம் பார்த்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துரு, திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். நான் உன் மேலே சால்வையை போட்டேன்னே, அதை மட்டும் நினச்சிக்கோ. அதனுடைய முக்கியத்துவம் என்னன்றது உனக்கு தெரியும். ஆகினால அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு வா. இப்போ மீண்டுமாக அவன் வீட்டுக்கு போகிறான். நான் போயிட்டு அப்பா அம்மாட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு தாத்தா பாட்டிகிட்ட சொல்லிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ ஒரு சின்ன ஒரு அடி ஓடிடுகின்றார் எலியா. நான் செய்ததை நினைத்துக்கொள். ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? அங்கு எலிசாவுக்கு அது சோதனை களமாக மாறும். யாரு வேணாலும் சொல்லலாம், அப்பா நம்மகிட்ட தான் பணம் இருக்கே, ஊழியக்காரனுக்கு பணம் கொடுத்து ஊழியம் செய்யலாம்ப்பா. அப்பா இப்போ டைம்ப்பா, இப்போதான் விவசாயம் நடக்குதுப்பா, அப்பாவால் முடியலப்பா, வேலையாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்கப்பா, நீ ஒரு கை கொடு, முடிச்சுட்டு நானே பைபிள் காலேஜில் உன்னை விட்டுட்டு வந்துடுறேன், இப்படி சொல்லலாம். எலிசாவுக்கு சோதனை களமாக மாறுகிறது. அப்ப அவன் குடும்பத்தை பாருங்க, அவனுடைய நேரத்தை பாருங்க, அந்த குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாருங்க. இப்ப நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறான். இப்ப சோதனை களமா? சோதனை களம் இல்லையா? நிச்சயமாக சோதனை களம் தாங்க. இப்ப இந்த மாதிரி நேரத்துல எலிசா வந்தானா வரலையா? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. இங்க ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு குணம் உண்டு. அவன் எலிசா மாதிரி ரெட்டிப்பான ஆவியை பெறணும். எலிசா மாதிரி அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் அவன் செய்ய வேண்டும். ஆண்டவர் அவன் ஒரு பலமான கருவியாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமானால் இந்த
வசனத்தை கொஞ்சம் கவனிக்கிறங்க. மார்க் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மார்க் 8ஆம் அதிகாரம், மார்க் 8 வசனம் 34 பாருங்க. மார்க் 8 வசனம் 34 நாம் எல்லோரும் படித்த வசனம் தான். இந்த வசனம் நம்முடையதாக இருக்கிறதா? 34. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் வர அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், என்னவா? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப குடும்பத்திற்கோ பணத்திற்கோ பொருளுக்கோ வேலைக்கோ முக்கியத்துவம் கொடுக்கிறவன் அவன் ஊழியக்காரன் அல்ல. புரியுதா உங்களுக்கு? குடும்பத்துக்கு நேரம் இருக்குது, மற்ற வேலைகளுக்கு நேரம் இருக்கிறது, அதெல்லாம் முதன்மையான வேலையா வச்சிருக்கிறேனா? யோசிங்க. நீங்க ஒரு ஊழியக்காரராக வரணும், ஆண்டவர் உங்களை பலமான கருவியாக பயன்படுத்தணும்னு சொன்னா, சில நேரங்கள்ல நான் குடும்பம் ஒரு பக்கம் இழுக்கும், வேலை அன்றாட வேலை ஒரு பக்கம் இழுக்கும், மற்றொரு பக்கம் ஆண்டவர் ஒரு சின்ன அழைப்பை கொடுத்து, இந்த அழைப்பை கொடுத்து இந்த வேலையை செய், இந்த ஊழிய வேலையை செய்யின்னு சொல்லுவார். சின்ன வேலையாக தான் இருக்கலாங்க. அப்ப ரொம்ப சிம்பிள், இந்த ஊழிய வேலையை அப்ப கூட செஞ்சுக்கலாம். ஆனா அதுல நான் உண்மையா இருக்கிறேனா? நான் என் குடும்பத்தை, என் வேலையை நான் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? அதற்கு நான் முதன்மையாக இருக்கிறேனா? அல்லது ஆண்டவர் சொன்ன அந்த சின்ன ஊழியத்தை நான் பெருசா நினைச்சு செய்யறேனா? யோசிக்கிறேங்க. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இதே மாதிரிதான் பழைய ஏற்பாட்டுல ஒருத்தனை, வா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொன்னாருங்க. எங்க போறேன்னு கூட சொல்லலைங்க. அந்த மனுஷன் யாரு? அவனை பெரிய ஜாதி ஆக்குறேன், என் பின்னாடி வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டுட்டு தன் நாட்டை விட்டுட்டு வந்தான்னு சொல்லப்படுது. யார் அது? ஆபிரகாம். பாருங்க, ஆபிரகாம் ஒரு பெரிய சீமான். அவனும் ஆண்டவர் சொன்ன உடனே எதையுமே பார்க்கலங்க, அவன் வந்துட்டாங்க. அதே மாதிரிதான் எலிசா வந்தாங்க. இதற்கு நேர் எதிர்மாறாக புதிய ஏற்பாட்டுல ஆண்டவரே நான் உனக்கு முன்னாடி வரணும், என்னை சீஷனாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐஸ்வர்யவான்ட்ட இயேசுமானோட வார்த்தை சொல்றாரு, நீ போய் எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ என் பின்னாடி வா, கண்டிப்பா நான் ஏத்துக்கிறேன் பைபிள் காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா சொல்லியா? சொன்னார். அப்ப அந்த மனுஷன் உடனே போய் சகையை மாதிரி எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவரே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா? அவன் வரவே இல்லைங்க. அவன் துக்கமாய் போனான். அவனை ரொம்ப வருத்தப்பட்டு போனான். இதே அழைப்புங்க, எலிசாவுக்கு வந்த அதே அழைப்பு, ஆபிரகாமுக்கு வந்த அதே அழைப்பு அவனுக்கும் வந்தது. அவன் துக்கமாய் போனான். ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? நம்ம பேதுரு போட்ல மீனே கிடையாது, ஆண்டவர் 2 படகு நிரம்ப மீனை கொடுத்தார், வலை கிழியும்படியாக மீனை கொடுத்தார். அப்புறம் ஆண்டவர் என் பின்னாடி வாப்பா, உன்னை மனுஷர் பிடிக்கிறவங்கள மாற்றுவேன்னு சொல்லும் பொழுது அந்த போட்டு நிரம்பிய மீன்கள், வலை கூட எடுக்காமங்க, ஒரு சேஃப்டிக்கு வலை வச்சுக்கலாம், திடீர்னு எப்பயாவது ஊழியத்தில் கொஞ்சம் பஞ்சம் வரும், ஆகையினால அப்பப்போ டக்குன்னு என்ன செஞ்சிடலாம்னு சொன்னால் கடலில் குதிச்சிடலாம், குதிச்சு மீனை எடுத்து சம்பாரிச்சு அப்படி ஆண்டவரை போஷிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலை கூட எடுத்து வைக்கல பாருங்க. போட்டும் வேண்டாம், பிடித்த மீன்களும் வேண்டாம், வலையும் வேண்டாம், அப்படியே ஈர்க்கப்பட்டு ஆண்டவருக்கு பின்னாடி போன வந்தாங்க சீமோன் பேதுருவும் அவன் சகோதரனும். அப்ப பாருங்க, ஆண்டவர் அழைக்கும் போது அவங்க போட்டை, மீனை, வலையை எதுவுமே பார்க்கல பாருங்க. அவங்க எதை பார்த்தாங்க? ஆண்டவரை பார்த்தாங்க. தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவங்க பின்னாடி வராங்க. ஆக நீங்க ஊழியம் பண்றீங்களா? நீங்க ஊழியம் பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்புறீங்களா? பகுதி நேர ஊழியம் முழு நேர ஊழியமா மாறணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கான சோதனையை வைக்கும் பொழுது நீங்க எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள்? வேலைக்கா அல்லது ஊழியத்துக்கா? நீங்க ஊழியத்திற்கு ஆபிரகாமை போல, ஊழியத்திற்கு எலிசாவை போல, ஊழியத்திற்கு சீமோன் பேதுருவை போல முதன்மையான இடத்தை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை பலமான கருவியாக மாற்றுவார். இப்படிதாங்க எலியா எலிசாவை ட்ரெயின் பண்றாரு. அப்படிதாங்க ஆண்டவர் உங்களையும் ட்ரெயின் பண்ணுன்னு சொல்லிட்டு விரும்புகிறார். நீங்க எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள்? இதை கேட்கும் போது ஏதேனும் நிகழ்வுகள் உங்க மனசுல ஆவியானவர் கொண்டு வராரா? இந்த இடத்துல இந்த ஊழியத்தில் சேர்ந்திருக்கணும், ஆனா நான் என் குடும்பத்திற்கு, என் வேலைக்கு, என்னுடைய இதுக்கு நான் இடத்த கொடுத்தம்பா அப்படின்ற குற்றுணர்வை ஆண்டவர் எங்களுக்கு கொண்டு வராரா? சிந்திக்கணுங்க.
ஆக ஒரு சிறந்த சீஷன் யார், சிறந்த ஊழியக்காரன் யார், அவன் குடும்பத்தையோ அவனுடைய வேலையோ அவனுடைய எதையுமே பார்க்க மாட்டான். அவன் முன்னுரிமை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுப்பான். சரிங்களா? அப்ப பாருங்க, அவன் குடும்பத்தோடு இருந்தபோது எலிசா என்ன செய்தான்? குடும்பத்தோடு இருந்தபோது குடும்பத்தை விட்டுட்டு, வேலையை விட்டுட்டு, விவசாயத்தை விட்டுட்டு இங்க எலியாவின் பின்னாடி வந்தான். சரி. 2வது, அது எலியாவோடு வந்தபோது என்ன செஞ்சான்? குடும்பத்தோடு இருந்தபோது என்ன செஞ்சான்? இப்ப எலியா அழைத்த போது வந்துட்டான். வந்துட்டு பிற்பாடு என்ன செஞ்சான்? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 ராஜாக்கள் 19:21 2வது விஷயத்துக்கு 3 விஷயம் சொன்னேன் இல்லையா? 2வது விஷயங்க. 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. 19:21 எலிசா எலியாவோடு இருந்தபோது என்ன செஞ்சான்? அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர்மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு யாருக்கு ஊழியம் செய்தான்? He ministered unto Elijah. அவன் எலியாவிற்கு ஊழியம் செய்தான். என்ன ஊழியம் செய்தான்? அப்படியே திருப்புங்க, 2 ராஜாக்களுக்கு வாங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனம் 11ங்க. பாருங்க, வசனம் 11. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். இந்த ஊர்ல தீர்க்கதரிசியே இல்லையான்னா, பாருப்பா, அவன் 12 ஏர் ஓட்டினானே அந்த எலிசான்னு சொல்லலைங்க. மிகப்பெரிய விவசாயி அந்த எலியான்னு சொல்லலைங்க. எப்படி சொல்றாங்க? எப்படி எதை பெருசா சொல்றாங்க பாருங்க. அதுதான் விஷயம். எலியாவுக்கு தண்ணீர் வார்த்தானே எலிசா. அப்ப என்ன ஊழியம் செய்தான்? அவன் கையை கழுவும் போது தண்ணீர் ஊத்துறாங்க. இவ்வளவுதாங்க. அப்ப அவன் குடும்பத்தோடு இருந்தபோது அவன் விவசாயம் செஞ்சான். அதெல்லாம் முக்கியமா கொடுக்க வந்துட்டான். இப்ப அடுத்தது அவன் எலியாவோடு வந்த பிற்பாடு எலிசா செஞ்சது, எலியா அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்ன தெரியுங்களா? நான் 3 வேளை சாப்பிட்டேன்னா உனக்கு 3 வேளை நீ என்ன செய்யணும்? தண்ணி எனக்கு கொடுக்கணும், கை கழுவணும். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. இப்ப இது எவ்வளவு பெரிய சோதனையாக மாறி இருக்க கூடுங்க. நாங்க எவ்வளவு வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறேன். இங்க வந்தா இந்த மனுஷன் அவர் எடுத்து தண்ணி எடுத்து கழுவிக்க மாட்டாராம். அவருக்கு தண்ணியை கொடுக்கணுமா? 3 வாட்டி சாப்பிட்டா 3 வாட்டி கொடுக்கணுமா? இதுவா ஒரு வேலை? இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது அப்படின்னு அவன் புறப்பட்டு போயிருக்கலாங்க. ஆனால் சின்ன விஷயத்துல எலியா அவன் எஜமானன் என்ன சொன்னானோ அதை அவன் அப்படியே செய்தான். புரியுதா? இன்னைக்கு ஊழியக்காரர்கள் பெரிய பெரிய கூட்டம் நடத்தணும், பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஒரு ஆதங்கம் உண்டுங்க. ஆனா ஆண்டவர் எப்ப பெரிய காரியங்களை கொடுக்கிறார் அப்படின்னா, சின்ன சின்ன காரியத்துல நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கொடுத்து புடம்பிடுகிறார். உங்களுக்கு அருகாமையில எப்படி எலிசாவிற்கு சின்ன பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்புல முறுமுறுக்காம உண்மையாக சந்தோஷமாக ஒப்படைப்போடு கூட அந்த வேலையை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிற பிள்ளைகள் ஊழியர்கள் யார் என்று சொல்லி பார்க்கிறாங்க. அந்த சின்ன பொறுப்புல நாம் உண்மையா இருந்தோம் சொன்னா, ஆண்டவர் எலிசாவுக்கு எப்படி பெரிய பொறுப்புகளை கொடுத்தாரோ அதே போல பெரிய பொறுப்புகளை கொடுப்பதற்கு அவர் திட்டம் வைத்திருக்கிறார். அப்ப சின்ன சின்ன பொறுப்புகளை பெரிய பெரிய பொறுப்புகளாக நீங்க பார்க்கிறீங்களா? இது உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, நம்முடைய வீட்டில் வளர்ற பிள்ளைகள் நாளைக்கு உங்க சபையை அவங்க தான் பாஸ்டர்ஸா பார்க்கணும். நாளைக்கு உங்களுடைய ஊழியத்தில் அவங்க ரைட் ஹேண்டா வரணும்னு சொன்னா, இன்றைக்கு சின்ன சின்ன பொறுப்புகளை கொடுக்கும்போது அவர்கள் எலிசாவை போல இருக்கிறார்களா? இல்ல பைபிள் காலேஜுக்கு போய் மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா? இன்னைக்கு சின்ன காரியத்துல பொறுப்புல உண்மையா இல்லைன்னு சொன்னா, அங்க சரியா இல்லைன்னு சொன்னா எப்படி ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வைப்பாரு? லூக்கா 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். லூக்கா 19ல இதே கருத்து அங்கேயும் வருகிறதை கவனியுங்கள். நம்ம எது படிச்சாலும் சரி, மத்தேயு, மார்க், லூக்காவோடு நம்ம ஒப்பிடுகிறத நீங்க கவனிச்சிட்டே வாங்க. அதுக்கு ஒரு நல்ல அர்த்தம் இருக்குதுங்க.
லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 17 பாருங்க. எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே. யார் உத்தம ஊழியக்காரன்? நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றான். என்னவா? நீ கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்த, நான் உன்னை அநேகத்துல பொறுப்பாளியா வைப்பேன். அப்ப சின்ன தண்ணி எடுத்து மகுல தண்ணி எடுத்து ஊத்துற வேலைங்க, அவ்வளவுதாங்க. அந்த வேலையை அவன் எப்படி செஞ்சிருக்கிறான்? அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். சாகிற வரைக்கும் தண்ணி எடுத்து கொடுக்கறதா வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலையை அவன் உண்மையா பார்க்கணும்னு நினைச்சான். அதனுடைய விளைவு தான் ஆண்டவர் அவனுடைய ஸ்தானத்துல எத்தனையோ தீர்க்கதரிசன புத்திரருக்கு இருக்கும் பொழுது ஆண்டவர் இவனை வைத்தார். ஏன் வைக்கிறாரு பாருங்க. இவன் குடும்பம் பாகாலுக்கு பணியாத குடும்பங்க. இவன் குடும்பம், அந்த குடும்பத்துல வரக்கூடிய ஒருத்தை எப்படி வளர்க்கப்படுறான் பாருங்க. எஜமானன் சொல்கிற அந்த விஷயத்தை கேட்டு அவன் அப்படியே செய்யறாங்க. அவ்வளவுதாங்க விஷயம். பொறுப்பை எப்படி நிறைவேற்றான் பார்த்தீங்களா? சின்ன சின்ன பொறுப்புகள். உங்கள் சபையினுடைய விசுவாசிகள் இப்படி நீங்க எலிசாவை போல ட்ரெயின் பண்றீங்களா? சின்ன சின்ன பொறுப்புகளை பெரிய பெரிய ஆசாமிகளுக்கு கொடுக்கும் பொழுது, ஆத்துமாக்களுக்கு கொடுக்கும் பொழுது முறுமுறுப்பு இல்லாம பாச சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக செய்கிற ஆத்துமாக்களை எத்தனை பேரை வச்சிருக்கிறீங்க? ஆக அவன் எலிசா அவன் குடும்பத்தை பார்க்கல, பொருளை பார்க்கல, பணத்தை பார்க்கல, எதையும் பார்க்கல. அப்படியே பின்தொடர்ந்து வந்தான். சரிங்களா? தன்னைத்தானே வெறுத்து அப்படியே வந்துட்டான். இப்ப அவன் கொஞ்சத்துல உண்மையா இருந்தான். ஆண்டவர் அவன் அநேகத்துல அநேக அதிசயங்களை செய்யும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அப்ப ரெண்டாவது, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு முதல்ல அவன் குடும்பத்தோடு இருந்தபோது அவன் என்ன செஞ்சான்? ரெண்டாவது, அவன் எலிசாவோடு இருந்தபோது எலிசாவுக்கு சிறு சிறு காரியங்களில் உண்மையாய் ஊழியம் பார்த்தவன். சரிங்களா? மூன்றாவது, இன்னொரு விஷயத்துக்கு வரலாங்க. எலியாவும் எடுபட போகிறாருங்க. எலியாவும் எடுபட போகும் பொழுது அவன் என்ன செஞ்சான்? ரொம்ப 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 முக்கியமான குணத்தை பார்க்க போறோங்க. ஒவ்வொரு விஷயமும் ஒரு வளரும் ஊழியக்காரனுக்குரிய விஷயம். ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுக்கும் விஷயம். ஒரு பெரியவங்க சின்னவங்களுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். வாங்க வாங்க 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 ராஜாக்கள் மன்னிக்கவும் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்ப குடும்பத்தை விட்டும் வந்துட்டான். எலியாவை விட்டும் எலியாவும் விடுபட போறாரு. அந்த சமயத்துல இந்த எலிசாவினுடைய குணம் என்ன? இந்த குணம் போதகர்களாகிய நம்மிடத்துல இருக்கிறதா? மிஷனரிமார்கள்ட்ட இருக்கிறதா? வளரும் ஊழியர்கள்ட்ட இருக்கிறதா என்பதை கொஞ்சம் சற்று உரசி பார்க்கணுங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனம் 1, 2. எலியா எடுபடும் பொழுது எப்படி இருந்தான்? கர்த்தர் எலியாவை சொல்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எடுபட நேரம் வருது. எஜமானனும் சரி, ஊழியக்காரனும் சரி, 2 பேரும் புறப்பட்டு போறாங்க. யார் எஜமான்? எலியா. யார் ஊழியக்காரன்? எலிசா. என்ன செய்யறாங்க? வசனம் 2. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். கொஞ்சம் இங்க இருப்பா, ரெஸ்ட் எடுப்பா, நான் பெத்தேல் வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன பெத்தேல்? பெத்தேல்ல பைபிள் காலேஜ் இருக்கு, தீர்க்கதரிசன புத்தர் அங்க இருக்கிறாங்க, போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாப்புல. அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் என்றான். என்ன சொல்றாப்புல? நான் உங்களை எங்கேயும் தனியா விடவே மாட்டேன். நான் ஆண்டவர் பேர்ல சொல்றேன், உங்களை விட போறது இல்லை. அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்ப நீ இங்க இரு, நான் தனியா போறேன்னா எஜமானனை தனியா விடுறானா? இல்லை. வசனம் 4. பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். முதல்ல பெத்தேலுங்க. பெத்தேல் ஏன்? பெத்தேல்ல பைபிள் காலேஜ். அடுத்தது எரிகோங்க. ஏன் எரிகோ? எரிகோவில் ஒரு பைபிள் காலேஜே வச்சிருக்கிறார். அங்க தீர்க்கதரிசன புத்தகங்கள்லாம் அங்க இருக்கிறாங்க. போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவிற்கு வந்தார்கள்.
அப்போ நீங்கள் கொஞ்சம் இருப்பா, நான் அட்லீஸ்ட் எரிகோவுக்காவது போயிட்டு பைபிள் காலேஜ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அனுப்புகிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, நானும் கூட வரேன், உம்மை தனியே விடுகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். இருவரும் 2 பேரும் போகிறாங்க. சரிங்களா? இப்போ 6வது வசனம் பாருங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றார். ஒன்றுச்சிங்களா? நீங்கள் முதல்ல பெத்தேலு, அடுத்தது எரிகோ, 3வது யோர்தான். ஏன் யோர்தான்? அங்கேயும் ஒரு பைபிள் காலேஜுங்க. ஒரு மனுஷன் 3 பைபிள் காலேஜை நடத்துவான். எலியா தீர்க்கதரிசி சபையை மாற்றுவதற்கு என்ன தேவை? கல்வி தேவை, பயிற்றுவித்தல் தேவை. எப்படி இயேசு கிறிஸ்து சீஷர்களை உருவாக்குகிறாரோ அதே போல எலியா 1 அல்ல 2 அல்ல, பெத்தேல்ல, எரிகோவில், யோர்தான்ல 3 பைபிள் காலேஜை வச்சிருந்துருக்கிறார். சரி, நான் யோர்தானுக்கு போகிறேன்ப்பா, நீ என்னை பெத்தேலுக்கு தான் விடலை, நீ என்னை எரியோவுக்கு தான் விடலை, அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய யோர்தானுக்காவது போயிட்டு வரேன், விடு, நான் போயிட்டு வரேன், கர்த்தர் போ சொல்கிறாருப்பார்னா என்ன சொல்லுவான்? அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன், விடமாட்டேன், நான் தனியாக விட மாட்டேன். அப்படியே இருவரும் போனார்கள். அப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது, நான் போய் பார்த்துட்டு வரேன்பா இந்த பைபிள் காலேஜ், நான் விட மாட்டேன், நான் உம்மோட கூட வருவேன். சரி, இந்த காலேஜுக்கு போயிட்டு வரேன்ப்பா, நீ கொஞ்சம் இருப்பா அப்படின்னா, நான் விட மாட்டேன், 2 பேரும் சேர்ந்தே போகலாம். சரிப்பா, இங்கேயாவது போயிட்டு வந்துடுறேன்ப்பா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பானா, எனக்கு ரெஸ்ட் தேவை கிடையாது, நான் உம்மோடு கூட தான் வருவேன். இங்கே அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்ய போகிற ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு குணம் வருதுங்க. என்ன குணம்? அவன் எஜமானனோடு கூட இருக்கிற குணம். உங்களுக்கு புரியுதா? எஜமானனோடு இருக்கக்கூடிய குணம். இப்போ இதே விஷயத்தை அப்படியே மார்க்குக்கு வருவோங்க. எது எடுத்தாலும் சரி, எலியா எலிசாவின் வாழ்க்கை எப்போ புரியும்னு சொன்னால், இயேசுவின் வாழ்க்கை சீஷரின் வாழ்க்கையை உரசி பார்க்கும் பொழுது அப்படியே மிளிரும் பாருங்க. மார்க் 3ஆம் அதிகாரம், மார்க் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இயேசுவானவர் சீஷர்களை அழைக்கிறார். சீஷர்களை அழைக்கும் பொழுது எதற்காக அழைக்கிறார்? இங்கே எலிசா என்ன செஞ்சானோ அதை தாங்க சீஷர்கள்ட்ட எதிர்பார்க்கிறார். என்ன செஞ்சான் எலிசா? பாருங்க, ஆண்டவர் சீஷர்கள்ட்ட என்ன சொல்றாரு பாருங்க. ரொம்ப ரொம்ப அழகான வசனங்க, ரொம்ப அர்த்தமான வசனங்க. ஆனால் பல சமயத்தில் அதை நாம் கீழ்ப்படிவது இல்லை. 3:14, அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, 12 சீஷரை தெரிந்து கொண்டு, அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசன்னம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களை அதிகாரமுடையவர்களாக்கி இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். கவனிச்சிங்களா? 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நீங்க பிரசங்கம் பண்ணணும், நீங்க வியாதிகளை குணமாக்கணும், நீங்க பிசாசுகளை துரத்தணும். இப்ப ஆண்டவர் பிசாசை துரத்தவா நம்மை முதன்மையாக தெரிந்து கொண்டார்? பிரசங்கம் பண்றதுக்காக நம்மை தெரிந்து கொண்டார்? வியாதிகளை குணமாக்கவா தெரிந்து கொண்டார்? பிரசங்கம் பண்றதுக்கு அழைத்தாருங்க. அதற்கு முன்பாக வேற ஏதோ ஒரு காரணத்தை ஆண்டவர் சொல்றாரு. வியாதிகளை குணமாக்கும்படி சீஷர்கள் அழைத்தாருங்க. ஆனா குணமாக்குவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொன்னாரு. பிசாசுகளையும் பேய்களையும் விரட்டி அடிக்கணுங்க. கிறிஸ்துவின் அதிகாரம் கொடுக்கப்படுதுங்க. ஆனா பிசாசுகளை விரட்டுவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன காரியம் செய்யணும்? ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒன்றும் வெட்டி முறிக்க வேண்டாம், நீ ஒன்றும் பெரிய பிரசங்கியாரா மாற வேண்டாம், எந்த அற்புதத்தையும் செய்ய வேண்டாம், எந்த பேயையும் ஓட்ட வேண்டாம். முதல்ல ஒரு காரியத்தை செய்ய. அந்த காரியம் என்ன? முதல்ல நீ என்னோடு கூட இருக்கணும். புரிகிறதா? என்னோடு கூட, தம்மோடு கூட இருக்க. முதல்ல என்னோட இருப்பா. ஜஸ்ட் பி வித் மீ, அவ்வளோதான். அப்புறம் நீ பிரசங்கம் பண்ணுவ, அப்புறம் நீ நோயை குணமாக்குவ, அப்புறம் அற்புதங்களை செய்வ. இதை தாங்க எலிசாவின் காரியத்தை பார்க்குறோம். எலியாவுக்கு தெரியுங்க, என்னோடு வருவானா, என்னை விடாம பற்றி இருப்பானா அப்படின்னு தாங்க எலியா சோதிக்கிறார். அந்த சோதனையில, எலியா வச்ச சோதனையில எல்லாவற்றிலும் 100க்கு 100 அடிக்கிறாங்க எலிசா. அப்ப எலிசாவினுடைய குணம் என்ன? அவன் எலியா எஜமான் விட்டு பிரியும் பொழுது எலிசா ஒரு அற்புதமான குணத்தை இருக்கிறான். அந்த குணம் என்னன்னா, அவன் எலியாவோடு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
அப்ப நாளைக்கு அதிசயங்களை செய்யக்கூடிய எலிசா, இரட்டிப்பான ஆவியை பெறுகின்ற எலிசா ஏன் பெற்றான்? அப்படி சரித்திரத்துல எழுதுனானே, இப்படி சரித்திரத்தில் எழுதுற அளவுக்கு அவன் வாழ்க்கை எப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னா, அவன் ஊழியத்துல பெருசா சாதிக்கணும்னு விரும்பவில்லை, அவன் ஆண்டவரோடு இருக்க விரும்பினான். புரியுதா நான் சொல்றது? வந்து சேர்ந்துருச்சா? உள் வாங்கிட்டீங்களா? அப்ப ஊழியத்துல சர்ச்சை கட்டணும், ஆத்துமாக்களால் நிரப்பணும், மத்திய கிழக்கு தேசங்கள் எங்கும் சபைகள் வரணும், கதவுகள் திறக்கப்படும், ராஜா மாறணும், எல்லாம் சரிதாங்க. ஆனால் கர்த்தரோடு இருந்தீங்களா? நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்க முக்கியமான ஊழியத்தை நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது, சபையில இந்த காரியம் செய்யும் பொழுது, அன்று நமக்கும் தேவனுக்குமான உறவு எப்படி இருந்துச்சு? ஜெபம் எப்படி இருந்தது? தியானம் எப்படி இருந்தது? குடும்ப ஜெபம் எப்படி இருந்தது? இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆனா இதெல்லாம் அப்படியே இல்லாம போகலாம், இல்ல ஒரு சம்பிரதாயமாக மாறலாம். அப்ப இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு ஊழியத்துக்கு போய் நோயை குணமாக்கணும், பிசாசை விரட்டணும், சபைகளை உருவாக்கணும்னு சொன்னா, சபைகளை உருவாக்கினாலும் தேவன் அதில் விரும்புவதில்லை. எப்பா, முதல்ல ஓ சபை எனக்கு முக்கியம் இல்லை, நீ தான் எனக்கு முக்கியம். ஒரு வளரும் ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? அவன் விரும்புவதெல்லாம், ஆண்டவரே, நான் உமக்கு செய்கின்ற ஊழியம் முக்கியம் அல்ல, முதல்ல நான் உம்மோடு இருக்கணுமே ஆண்டவரே. இப்படிதாங்க முக்கியம். நீங்க யோசிங்க. இதை தாங்க சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுத்தந்தார். இதை தாங்க எஜமானாக்கிய எலிசாவை கற்றுக் கொடுக்க விரும்பினான், அவனும் கற்றுக்கொண்டான். அப்ப பாருங்க, அவன் குடும்பத்தோடு இருந்தபோது குடும்பத்திற்கு முன்னுரிமை கொடுக்கல. எலியாவோடு எலிசா இருக்கும் பொழுது எலிசா சிறு சிறு காரியங்கள்ல ரொம்ப சந்தோஷமா ஊழியங்களை பார்த்தான். அடுத்தது, ஊழியங்களே பெருசு கிடையாது, நான் தண்ணீர் வார்க்கிறேன், நான் உம்மோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி உம்மோடு கூட இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறவங்கள ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். நீங்க யோசிங்க, நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு போல தேவனோடு கரம் பிடித்து நடக்கிறீர்களா? அல்லது குடும்பத்தினுடைய பலு, அல்லது ஏதோ வியாதி, அல்லது ஏதோ கவலை, ஏன் சபை சார்ந்த கவலையை கூட இருக்கட்டுங்க, உங்களுடைய ஆண்டவர்கிட்ட பிரிச்சு விடுதா? யோசிக்கணுங்க. ஆக 3 மிக முக்கியமான தருணங்கள். 2 முறை சால்வை வருது, 2 முறை சால்வைக்கு மத்தியில 3 மிக முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. குடும்பத்தோடு இருக்கும் பொழுது அவன் குடும்பத்தோட்டு வா, உடனே வந்தான். சரிங்களா? சின்ன சின்ன காரியங்கள்ல எலியாவுக்கு அவன் உதவி செய்தான். பெரிய பெரிய காரியம் இல்லை, நீ எதுவுமே செய்ய வேண்டாம்ப்பா. எலியா எடுபடும் பொழுது அவனோடு கூட இருந்தாங்க. சரிங்களா? இந்த எப்படி நம்ம கர்த்தரோடு கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தும் வருகிறது. இதுல இன்னொரு கருத்தும் இருக்கிறதுங்க. இன்னொரு கருத்து என்னன்னா, அவன் மூத்த ஊழியக்காரனோடு இருக்கிறான். இங்க இருக்கிற எத்தனை பேர்கிட்ட இளம் ஊழியக்காரர்களை வச்சிருக்கிறீங்க? இளம் ஊழியர்காரர், ஒரு பாஸ்டர்னா அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கிறாங்களா? அப்படி ட்ரெயின் பண்றோமா? அல்லது இளம் ஊழியர்கள் முதிர்ந்த ஊழியரோடு கூட இருக்கிறாங்களா? எடுத்த உடனே 6 மாசம் சர்ச்சை ஆரம்பிச்சிடணும், எடுத்த உடனே பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சிடணும். மூத்த ஊழியரோடு அவர்கள் சொல்லுகிற வரை, கர்த்தர் உத்தரவு அவர்கள் வரியாக கொடுக்கின்ற வரை மூத்த ஊழியரோடு இளம் ஊழியர்கள் பயணிக்கிறீங்களா? இன்னைக்கு ஊழியத்தினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு என்னன்னா, இந்த இளம் ஊழியர்கள் மூத்த ஊழியர்களை மதிப்பது இல்லை. மிகப்பெரிய ஒரு பாரங்க. கத்துக்கிறாங்க, உடனே ஓடுறதாங்க. ஆக இளம் ஊழியர்களும் முதிர்ந்த ஊழியர்களும் ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது அதுதாங்க தேவனுடைய ஊழியம். எலிசா எப்படி எலியாவோடு இருந்தான் பார்த்தீங்களா? சின்ன வேலை, நான் சின்ன வேலை, தண்ணீர் ஊற்றுகின்ற ஒரு நேரமாக இருந்தாலும் சரி, நான் அதை செய்கிறேன், நான் உம்மோடு இருக்கிறேனே, அதுவே சந்தோஷம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி மூத்த ஊழியர்களோடு இளம் ஊழியர்கள் இருக்கிறார்களா? சரிங்களா? ஆக நம்ம முதல்ல ஊழியத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், எல்லாவற்றையும் இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்ம சின்ன சின்ன காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி, பெரிய பெரிய விஷயம் அல்ல, இந்த 100 மீட்டிங் 200 மீட்டிங் அல்ல, சின்ன சின்ன ஊழியங்களை நம்ம செய்ய வேண்டும். ஆண்டவர் கொடுக்கின்ற வேலையை நம்ம செய்யணும். மூன்றாவது, நம்ம அவரோடு கூட இருக்கணும், மூத்த ஊழியரோடு தொடர்பு இருக்கணும்.
ஒவ்வொரு ஊழியருக்கும் மூத்த ஒரு ஊழியர் ஃப்ரெண்ட், இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன சொல்றாரு? அப்படி மூத்த ஊழியர்கள் உங்களுடைய இதில் இருக்கிறாங்களா? நட்புக்குள்ள இருக்கிறாங்களா? நட்பு வட்டாரத்துக்குள்ள இருக்கிறாங்களா? யோசிங்க. ஆக இந்த காரியங்கள், இந்த 3 காரியங்களை எலிசா செய்தாப்புல அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கிறது. சரி, கடைசியா ஒரு கருத்தை சொல்லி முடிக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேங்க. ஆக குடும்பத்தை விட ஊழியத்தின் அழைப்பு முக்கியம். பெரிய காரியங்களை விட சின்ன சின்ன கடமைகள் முக்கியம். சின்ன சின்ன கடமைகளை செய்கிறவர்கள் தான் ஆண்டவர் பெரிய கடமைகளை கொடுப்பார். 3வது, நம்ம ஊழியத்தை விட கர்த்தரோடு கூட இருக்கணும், அதுதான் முக்கியம். நம்ம இளம் ஊழியர்கள் அல்லது எந்த ஊழியரும் தனியாக இருக்கக்கூடாது. மூத்த ஊழியரோடு இணைந்தே நம்ம பயணிக்க வேண்டும். என்ன சொல்றார் கர்த்தர் அப்படின்னு கேட்கணும். சரி, இதெல்லாம் ஏன் படிக்கணும்? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். ஒரு சம்பவத்தை எடுத்தோம்னா பைபிள்ல, இது எங்க போய் பொருந்தது? ஜோடி இல்லாமல் இராது. சரி, அப்படின்னா இந்த எலிசா யார் அப்படின்னு ஒரு கேள்விங்க. இந்த எலிசா யார் அப்படின்னா அற்புதமான 2 பதில் உண்டுங்க. 2 கோணத்துல பதில் உண்டுங்க. அதற்கு தாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் நம்ம. இந்த எலிசா யார்? எலியாக்கு பின்பாக வந்தவன் எலிசா. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் யாரை பார்த்து எலியான்னு சொன்னார்? புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் யாரை பார்த்து எலியான்னு சொன்னார்? வருகிறவனாகி எலியா இவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்து சொன்னார்? உங்களுக்கு தெரியுமா? அப்ப எலியா, பழைய ஏற்பாட்டுல எலியா, அதற்கு பின்பாக எலிசா. அப்படின்னா புதிய ஏற்பாட்டுல எலியா என்பது யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனுக்கு அப்புறம் வர்றவர் யாருன்னு சொல்லாங்க. யோவானுக்கு அப்புறம் வர்றது இயேசு. அப்ப எலிசானா யாரு? எலிசானா யாரு? இயேசு. அப்ப 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் எதற்காக ஆவியானவர் எழுதி கொடுத்துக்கிறாருன்னா, இயேசு என்ன செய்ய போகிறார், இயேசு என்ன செய்ய போகிறார் என்பதை எலிசாவின் வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்கிறார். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்ப ஏதோ இது அந்த காலத்து பழைய ஏற்பாட்டு சரித்திரம் இல்லைங்க. எல்லா வேத வாக்கியம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசப்படுகிறது. அப்ப இந்த எலியாவுக்கு அப்புறம் எலிசான்னு சொன்னா, யோவானுக்கு அப்புறம் வர இயேசு கிறிஸ்து யார் என்பதை எலிசாவின் வாழ்க்கை மூலமாக பார்த்துக்கொள்ளலாம். அப்ப ஒவ்வொரு அதிசயங்களை செய்யும் பொழுது எப்படி இயேசுவோடு பொருந்ததுன்றதை நீ பார்க்க வேண்டும். சரி, இன்னொரு கோணங்க. 1, எலிசா இயேசுவை காட்டுகிறது. 2வது, இன்னொரு சம்பவம் சொல்றேன். எலிசா யாரு நீங்க சொல்லிருக்கீங்க பாருங்க. எலியா எடுக்கப்பட்டு போகிறார். எடுக்கப்பட்டு போகிற எலியாவை எலிசா பார்க்கிறான். எலிசா பார்த்தபோது அவனுக்கு ரெட்டிப்பான ஆவி கிடைக்கிறது. 3 கருத்துக்களை வச்சங்க. எலியா எடுக்கப்பட்டு போகிறார், அத எலிசா பார்க்கிறான். எடுக்கப்பட்டு போகிற எலிசாவை பார்க்கிறான், எலியாவை பார்க்கிறான் எலிசா. 2வது, அப்போது அவனுக்கு அவன் கேட்ட ஆவியின் வரம் கிடைக்கப்படுது. புதிய ஏற்பாட்டுல யாராவது எடுத்துக்கொள்ளப்படுறாங்களா? பானங்கள் அப்படியே மேல எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களா? அதை யாராவது பார்த்தார்களா? அப்ப அவர்களுக்கு ஆவியின் வரம் கிடைத்ததா? யாரது? அண்ணார்ந்து பார்க்கிறீர்கள் கலிலேயாகிற மனுஷரே, நீங்கள் வானத்தை ஏன் அண்ணார்ந்து பார்க்கிறீர்கள்? இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். இங்க எலியா எடுத்துக்கொள்ளப்படுறார், இங்க கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுறார். இங்க எலிசா பார்த்தார், இங்க எடுத்துக்கொள்ளப்படுற கிறிஸ்துவை யார் பார்த்தாங்க? யார் பார்த்தாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் சொல்லணும். யார் பார்த்தாங்க? அவர்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கிறிஸ்துவை பார்த்த அவர்களுக்கு ஆவியின் வரத்தை ஆண்டவர் கொடுத்தாரா? ஆமா. இப்ப சொல்லுங்க, எலிசானா யாருங்க? ஆவியின் வரம் பெற்ற அன்னைக்கு எலிசானா புதிய ஏற்பாட்டுல யாரு? ஆவியின் வரம் பெற்றவர்கள் யாரு? சீஷர்கள். அப்ப எலிசாவினுடைய அற்புதமான சரித்திரம், எலிசாவினுடைய அற்புத நிகழ்ச்சிகள், இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, புதிய ஏற்பாட்டு காலத்துல புது உடன்படிக்கை நிறைவேறும் பொழுது சபை எப்படி செழித்தோங்கும் என்பதை முன்னோட்டமாக ஆண்டவர் எலிசாவின் வாழ்க்கை வழியாக வைத்திருக்கிறார். அது ஏதோ எலியாவினுடைய சரித்திரம் அல்ல, அது எலிசாவின் சரித்திரம் அல்ல. கிறிஸ்து வந்த பிற்பாடு எப்படியெல்லாம் ஊழியம் நடக்கும்,
எப்படியெல்லாம் ராஜ்யத்தை கட்டுவாங்க, என்னென்ன காரியங்கள்லாம் செய்வாங்க, அதை தாங்க எலிசாவினுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். அப்போ உங்களுக்கு புரியுறதா? வரப்போற நாட்களில் நம்ம படிப்போங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அப்ப எப்படி அன்னைக்கு சபை வளர்ந்துச்சு அப்படின்னா, அதை கிறிஸ்து வர்றதுக்கு முன்பாகவே எலிசாவின் வாழ்க்கையில பார்க்கலாம். சீஷர்கள்லாம் செய்வதற்கு முன்பாகவே எலிசாவின் கருத்தை பார்க்கலாம். அந்த எலிசா எப்படி செஞ்சான்? அழைத்த போது அப்படியே வந்தாங்க. குடும்பத்தெல்லாம் பெருசா பார்க்கல, அப்படியே வந்தாங்க. அவன் பெரிய காரியம் பார்க்கலங்க, சின்ன சின்ன காரியம் பார்த்தாங்க. அவன் ஊழியம் செய்யணும்னே விரும்பலைங்க. முதல்ல ஆண்டவர் பாதத்திலேயே உட்காரணும்னு சொல்லிட்டு விரும்பினாங்க. மூத்த ஊழியரோடு இணைந்து இருக்கணும், மூத்த ஊழியர்கிட்ட சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சாங்க. அதனுடைய விளைவு அவன் கேட்ட ஆவிக்குரிய வரம் ரெட்டிப்பாய் அவனுக்கு கிடைத்தது. ஆண்டவர் ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்? கடைசி நாட்களில் மிகப்பெரிய எழுப்புதலின் தீ தேசத்துல பற்றி எரிய வேண்டும். எங்கெல்லாம் பாவம் இருக்குதோ அங்கெல்லாம் அந்த தீ எரிச்சு சாம்பலாக்கணுங்க. ஆனால் நீங்கள், ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அந்த சால்வையை அன்னைக்கு போட்ட மாதிரி இன்னைக்கும் கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் சால்வையை போடுறாருங்க. நீங்க எதை பார்க்குறீங்க? நீங்க பெரிய காரியங்களை பார்க்குறீங்களா, அது சின்ன சின்ன காரியங்களை ஆண்டருக்காக செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நீங்க மூத்த ஊரோடு இணங்கி இருக்கணும்னு பார்க்குறீங்களா, கர்த்தரோடு நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நீங்க கர்த்தர் உங்களோடு இருந்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவரே உம்மோடு இருக்கணும், உங்க மனசை நான் என்னைக்குமே பிரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் உங்கள்கிட்ட அவர் மனம் திறந்து இதெல்லாம் செய்யணும்பா, ஆள் இல்லை, என் காரியமாக யார் போவான் என்கிற அங்கலாய்ப்பை உங்களுக்கும் கேட்கும்படி செய்வார். ஆக நீங்க அவரோடு இருக்கிறீங்களா? சின்ன சின்ன பொறுப்புகளை பெருசு பெருசா செய்றீங்களா? நீங்க வெறுத்து அவர் பின்னாடி வர விரும்புறீங்களா? உங்களுக்கு ஆவியின் வரம் நிச்சயமா கிடைக்கும். ஆமென்.